மறைந்த ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கோட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் சம்பவத்துடன் தொடர்புடைய குழுவில் அண்மையில் மித்தனிய பகுதியில் உயிரிழந்த அருண விதானகமகே எனப்படும் கஜ்ஜாவும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின் அடிப்படையில் தாஜுதீன் கொழும்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறப்பதற்கு சற்று முன்னர் அவரை பின்தொடர்ந்து வந்த வாகனத்தில் கஜ்ஜா இருந்ததாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் இலங்கை தேசிய ரக்பி வீரரான தாஜுதீன் மே 2012 தனது காருக்குள் சடலமாக மீட்கப்பட்டார். ஆரம்பத்தில் இது ஒரு விபத்து என அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. பாதாள உலக செயல்பாடுகள் மற்றும் தீர்க்கப்படாத உயர்மட்ட கொலைகள் குறித்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக தாஜுதீன் வழக்கில் அருண விதானகமகே எனப்படும் கஜ்ஜாவுக்கும் இருந்த தொடர்பு மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தாஜுதீனின் மரணம் நீண்ட காலமாக சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இதே நேரம் 2015 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியும் முதல் பெண்மணியுமான ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமான WPKA0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட ஒரு டிஃபெண்டர் வாகனம் வசீம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2017 ஆகஸ்ட் 15 அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். சிரியா சவிய நிதியத்துக்கு சொந்தமான டிஃபெண்டர் ரக வாகனம் தாஜுதீனின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷவும் கடந்த 2017 ஆகஸ்ட் 16 அன்று CIDயில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வசீம் தாஜுதீன் விவகாரத்துடன் வாகனம் ஒன்று தொடர்பு பட்டிருந்தாலும் அது தொடர்பான ஆதாரங்களை மறைத்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி தனது உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இந்த மரணத்தை விபத்து என திசை திருப்ப வேண்டியிருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு துறையிடம் தெரிவித்தார். இந்நிலையிலேயே விதானகமகேவின் தொடர்பு மற்றும் தாஜுதீன் வழக்கு குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழு தலைவருமான கெஹல்பத்தர பத்மே என்பவரின் மேலும் 2 ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான மந்தினு பத்மசிறி பெரேரா அல்லது கெஹல்பத்தர பத்மே என்பவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மைக்ரோ வகையிலான துப்பாக்கி ஒன்று மற்றும் மெகசின் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மையில் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் வைத்து கெஹல்பத்தர பத்மே உள்ளிட்ட 5 பேர் அந்நாட்டு போலீசார் மற்றும் பேலியகொட மேற்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கெஹல்பத்தர பத்மே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த விசாரணைகளின் போது குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியொன்று கொஸ்கோடை பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக பத்மே வெளிப்படுத்திய நிலையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதே நேரம் பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல்பத்தர பத்மே மறைத்து வைத்திருந்த 500க்கும் மேற்பட்ட T56 ரக தோட்டாக்கள் பேலியகொடை மீன் சந்தைக்கு அருகில் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது T56 ரக 4 மெகசின்களும் மைக்ரோ பிஸ்டலையும் போலீசார் மீட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வருமானத்திற்கு அதிகமாக 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்ததாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சியை இம்மாதம் 17 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்ட நிலையில் அவர் அதிர்ச்சி தரும் விடயங்களை வாக்குமூலமாக வழங்கியுள்ளார். சந்தேக நபரான நெவில் வன்னியாராச்சிக்கு வலாஸ் முல்லவில் 3.7 ஏக்கர் நிலம், ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பல்லேகலையில் ரூபாய் 4.5 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடும் உள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
அது மாத்திரமன்றி மஹரகம நாவின்னவில் 125 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும் கொழும்பு தெமட்டகொடையில் 15 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும் உள்ளது. சந்தேக நபர் திஸ்ஸ மகாராமவில் 45.5 பர்ச்சஸில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் 10 பஸ்கள், 8 கண்டெய்னர்கள், 32 வங்கிகளிலும் 47 நிதி நிறுவனங்களிலும் பண வைப்புகளும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மடிவெல கோட்டையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலமும் பெலியத்த மற்றும் வீரகெட்டிய பகுதிகளில் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட 2 கடைகளும் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் டிசம்பர் 2016 முதல் ஜனவரி 2017 வரை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வழங்குமாறு ஆணைக்குழு சந்தேக நபருக்கு அறிவித்துள்ளது. அதன்படி 7 மாதங்களுக்கு பின்னர் அவரால் வழங்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்ததில் அது உண்மையல்ல என்று தெரிய வந்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் வருமானம் மற்றும் செலவு பதிவுகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் 2025 ஆகஸ்ட் வரை முழுமையான தகவல்கள் வழங்கப்படவில்லை. 2013 1ஆம் மாதம் 1ஆம் திகதி முதல் 2014 1ஆம் மாதம் 24ஆம் திகதி வரை சந்தேக நபர் தனது வருமானத்தை விட 28 மில்லியன் ரூபாய் அதிகமாக சம்பாதித்ததாக ஆணைக்குழு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு பின்னர் தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் விசாரணையில் தகவல் தவறானது மற்றும் முழுமையற்றது என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் மீண்டும் ஒரு பிரமாண பத்திரம் வழங்குமாறு கேட்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர் தகவலை வழங்க தவறியதால் 26ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 அன்று வருமாறு கேட்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர் மீண்டும் ஒரு வாக்குமூலம் அளிக்க அவகாசம் கோரியுள்ளார். இந்நிலையிலேயே நெவில் வன்னியாராச்சி நீண்ட காலமாக விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதையும் சொத்துக்கள் தொடர்பான 5 வழக்குகளில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும் உத்தரவுகளுக்கு அவர் தொடர்ந்து கீழ்ப்படியாததையும் கருத்தில் கொண்டு அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிவானால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நெவில் வன்னியாராச்சி சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் சொத்து தொடர்பில் விரைவில் நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் நீதிவான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் வடமத்திய மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட மஹிபால ஹேரத்தினால் அனுராதபுரம் பெரமியங்குளம் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட ஹோட்டல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மஹிபால ஹேரத் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி தனது மனைவியின் பெயரில் பெரமியன்குளம் வனப்பகுதியில் அமைத்துள்ள ஹோட்டல் மற்றும் 60 பர்ச்சஸ் காணியில் அமைத்துள்ள கட்டிடம் என்பவற்றை 1 மாதத்திற்குள் அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டது. அதன்படி குறித்த கட்டிடத்தை இடிக்குமாறு பிரதேச செயலாளர் கடந்த மாதம் 18ஆம் திகதி ஒரு கடிதத்தில் அவருக்கு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த கட்டிடம் மற்றும் ஹோட்டல் ஆகியவை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தில் காணப்படும் வனப்பகுதியின் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களம் அண்மையில் ஆரம்பித்திருந்தது. இதற்கமைய பெரமியன்குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும் சந்தர்ப்பத்தில் எந்தவொரு சட்ட ஆவணங்களுமின்றி அங்கு சட்டவிரோதமாக ஹோட்டல் அமைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் களுத்துறை பிரதேச சபைக்கான வேட்பாளர் ஒருவர் ஜீப் வண்டியொன்றை மோசடியாக பதிவு செய்தமை தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தளையைச் சேர்ந்த 38 வயதுடைய ருசிரு ஸ்ரீமால் பெர்னாண்டோ என்ற வேட்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் உத்தியோகபூர்வ தரவுகளை தெரிவுபடுத்தியமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் இவர் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் தகவல்களின்படி சந்தேக நபர் வாகன பதிவு பதிவேடுகளை மாற்றியமைத்து குறித்த ஜீப் வண்டியை தவறாக பதிவு செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த மோசடி தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.